திரு ஹிதயத்துல்லா அவர்கள் இணைகிறார். திரு ஹிதயத்துல்லா அவர்கள் இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாள் அன்னைக்கு தந்தி டிவி விவாதங்கள்ல கலந்துக்கிறது வழக்கம். அவர் என்ன சொல்வார், இல்லை பாருங்க மிஷினில் சூடு வச்சுட்டாங்க, ரிசல்ட் மாறி வரும்னு டெம்ப்ளேட்டாக சொல்லுவார். காங்கிரஸ் பெரும்பாலும் தோற்பது உண்டு. ஆனால் இன்னைக்கு திரு ராகுல் காந்தி இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறார். திரு ஹிதயத்துல்லா, உங்கள் அட்வைஸ் அது? என் அட்வைஸை கேட்டிருந்தா ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பாக முந்தைய பாராளுமன்ற தேர்தலிலே இந்த பிரச்சனை எழுந்திருக்கும். தூங்கிட்டு இருந்தது காங்கிரஸ் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. தவறுகள் எல்லாம் செய்யக்கூடியது தான். அன்று நான் தொடர்ந்து உங்கள் தொலைக்காட்சி மட்டுமல்ல எல்லா தொலைக்காட்சியிலையும் இந்த மாதிரி போலி வாக்காளர்கள் வாக்கு பதிவுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் 1 லட்சம் வாக்குகள் கிட்ட வித்தியாசமாக இருக்குது. அதற்கு முந்தி 2019 ஒரே எண்ணிக்கையுள்ள வாக்குகள் பல தொகுதிகளில் வந்துச்சு. அதுவும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் வந்துச்சு என்பதெல்லாம் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றேன். நல்ல வேளை நீங்கள் ஞாபகப்படுத்துறீங்க. இது புதுசு இல்லைங்கிறாங்களே பிஜேபியில். சோனியா காந்தி காலத்திலேருந்து நடந்துட்டு இருக்கு. அந்த அம்மா இந்திய பிரஜையா இல்லாத போதே வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. பிரியங்கா காந்தி தொகுதியில் நடக்கலையா, அகிலேஷ் தொகுதியில் நடக்கலையா, ஏன் தமிழ்நாட்டில் நடந்திருக்குங்கிறாங்க முதலமைச்சர் தொகுதியில். அதாவது இதுக்கெல்லாம் நாங்கள் இன்னைக்கு போராடுறோம் இல்லையா, இது மாதிரி என்னைக்காவது பாஜக போராடி இருக்கா? இந்த மாதிரி சோனியா காந்தி அவர்களுக்கு தவறாக ஓட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு என்னைக்காவது போராடி இருக்கா? சர்ச்சை இல்லை. நான் என்ன சொல்ல வர்றேன், பிரச்சனை வந்த பிறகு பிரச்சனையை சொல்கிறோம். அன்னைக்கு நடந்திருந்தா அன்னைக்கு நீங்கள் அதுக்குள்ள இதை எடுங்கன்னு நான் சொல்ல வரேன். இன்றைக்கு நாம் இந்த தேர்தலில் 2024 தேர்தலில் நான் பொறுப்பாளராக இருந்த பெங்களூர் மத்திய தொகுதியில் பொறுப்பாளராக இருந்தேன். அந்த தொகுதியில் பொறுப்பாளராக அன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு வேட்பாளரை நிறுத்தியது. நான் திருமாவளவர்களை அழைத்து எல்லாம் உட்கார்ந்து பேசி அவரை வாபஸ் வாங்க வச்சோம். அவங்களுடைய வாக்குகள் ராகுல் காந்தி இப்போ சர்ச்சைக்குரிய தொகுதியா காட்டுற இந்த பெங்களூரு மத்திய தொகுதிக்கு நீங்க பொறுப்பாளர். எஸ். அதுல 7 தொகுதிகளில் 6 தொகுதிகள் காங்கிரஸ் வென்ற தொகுதி, வென்றிருக்கு, அதிகமான வாக்குகள் பெற்றிருக்கு. ஏற்கனவே அங்கே 5 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள். அதனால எளிதாக வெற்றி பெற வேண்டிய ஒரு தொகுதி. அங்கே முன்னாள் அமைச்சர் ரஹ்மான் கானுடைய மகன் மன்சூர் தான் அங்கே நின்றார். அப்போ பிசிகாவுடைய வாக்குகள் கூட காங்கிரஸுக்கு வர வேண்டும் என்ற ஒரு சூழலில் உழைத்தோம். அப்படி எளிதாக வெற்றி பெற வேண்டிய தொகுதியை தான் அவங்க ஒரு சாம்பிள் தான் எடுத்தாங்க. இந்த ஒரு சாம்பிளில் தான் 7 தொகுதிகளில் 6 தொகுதிகளில் காங்கிரஸ் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கு. அந்த ஒரு தொகுதியை மட்டும் கணக்கு பண்ணும்போது ஏறத்தாழ 1 லட்சத்தி சொச்சம் வாக்குகள் அங்கே திருடப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ள ஆதாரங்களை எப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். 5 விஷயங்களை இன்னைக்கு ராகுல் காந்தி சொன்னார். அதை இன்னைக்கு தமிழ்படுத்தி நம்ம அந்த 5 விஷயத்தையும் பேசியிருக்கிறோம். நான் மேலோட்டமாக சொல்லிடுறேன். அதை இன்னைக்கு தமிழ்படுத்தி வீடியோ இன்னைக்கு வெளியிட்ட விழாவில் இருந்து நான் நேரம் வர்றேன். திரு செல்வ பெருந்தகை உள்பட நாங்கள்லாம் எடுத்துட்டீங்களா? ஆமாம், ஒரு நிகழ்ச்சியே நடந்துருச்சு. அதாவது டூப்ளிகேட் ஓட்டர்ஸ், அதாவது போலி வாக்காளர்கள். 2வது ஃபேக் அண்ட் இன்வேலிட் அட்ரஸஸ். உங்களுக்கு தெரியும், போலியான இல்லாத முகவரிகள். அதில் உங்களுக்கு பார்த்தா 0 எண் வருது, 00 எண் வருது. இது ஆயிரக்கணக்கான அட்ரஸை போட்டு போலி வாக்காளர் அவங்க போய் ஓட்டு போடுறாங்களா, அவங்களுக்கு பதிலாக யார் ஓட்டு போடுறாங்கன்னு தெரியாது. அடுத்து பல்க் ஓட்டர்ஸ் இன் சிங்கிள் அட்ரஸ். ஒரு சின்ன அறையில நூற்றுக்கணக்கான ராகுல் காந்தி சொன்னாரு. 10க்கு 10 இடத்துல நான் மேலோட்டமா அந்த 5 மட்டும் தான் சொல்ல போறேன், அதிகமா சொல்ல போறது இல்லை. 10க்கு 10 இடத்துல 80 வாக்காளர்கள் அதை போய் பார்த்தா அங்கே 4 பேர் கூட தங்க முடியாத இடத்துல. அப்ப அங்கே இருக்கக்கூடியவர்கள் போனவங்களை துரத்தி விட்டாங்க. ஒரு முக்கியமான ஒரு ஊடகமும் போய் பார்த்துட்டு வந்துருச்சு, உண்மையை சொல்லுச்சு. இன்னொரு இடத்துல அதே மாதிரி இடத்துல 46 வாக்காளர்கள். இது ஒன்று. ஒரு சாராய கம்பெனியில் அதே மாதிரி வாக்காளர்கள் அதிகமாக போட்டிருக்காங்க. 3வது இன்வேலிட் ஃபோட்டோஸ் முதல்ல இல்லை. பல வாக்காளர்கள், பல்லாயிரம் வாக்காளருக்கு ஃபோட்டோ இல்லை. அதில் சில ஆயிரம் வாக்காளர்களுக்கு சின்ன சைஸில் ஃபோட்டோ, அது நீங்கள் பார்க்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் மோசடி பண்ணுவதற்கு என்னென்ன வழி என்பது. அப்புறம் மிஸ்யூஸ் ஆஃப் ஃபார்ம் 60. ஃபார்ம் 6 எது கொடுப்பாங்க? புதிய வாக்காளர்கள் வயசு 18லேருந்து ஒரு 19, 20, 22 அவங்களுக்கு தேவைப்படும் போது பார்க்கலாம். ஆனால்
98 வயசு 97 வயசெல்லாம் இந்த புதிய வாக்காளர்கள் 124 வயசுல இருக்கிறாங்களே இன்னும் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. ஐ வாண்ட் டு கீப் தி டிபேட் ஒரே நிமிஷம். இல்ல ஒவ்வொரு வாக்கு எவ்வளவு சொல்லிடுறேன். இந்த ஒரு தொகுதியில எப்படி 1 லட்சம் சொச்ச வாக்குனா டூப்ளிகேட்ல ஒரு 11900 ஃபேக் வெயின்வேல்ட்ல வந்து 40000 பல்க் ஓட்டர்ஸ் வந்து ஒரு 10000 காந்தி சொன்ன நாளைக்கே இத நம்ம சம்ம பண்ணியாச்சு. சோ பதில் வாங்குவோம். இவ்வளவு நான் சொல்றேன். இப்போ நான் இது ஒரு பெரிய ஒரு மொமெண்டம் கெயின் ஆயிட்டு இருக்கு, நீங்க பார்க்கலையா? சோ நாடு முழுக்க கேள்விகள் எழுந்திருக்கு. இன்னைக்கு ராகுல் காந்தியை தாண்டி பல கட்சிகள் கையில் எடுத்திருக்கிறாங்க, சிவில் சமூகங்கள் உள்ள வந்திருக்கு. இது வந்து பதில் கூற வேண்டிய, இது வந்து நியாயமா நடந்திருக்குன்னு நாட்டு மக்களை மீண்டும் உணர வைக்க வேண்டிய தருணம் எலெக்ஷன் கமிஷனுக்கோ ஆளுந்தரப்புக்கும் இல்லையா? அனைவருக்கும் வணக்கம். காங்கிரசின் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து 96 தேர்தல்களில் தோல்வி சந்தித்து 97வது முறையும் இப்போ 99 சீட்டோட நின்று போனதுனால அவர் வந்து பெரிய மனக்குழப்பத்துக்கு ஆளாகி இந்த மாதிரி ஒவ்வொரு பாராளுமன்ற கூட்டம் நடக்கும்போதும் ஒரு சிக்கலை ஏதாவது ஒன்று ஏற்படுத்துவார். அந்த அமெரிக்கன் டீப் ஸ்டேட் ஏஜென்சி கிட்ட கேட்டுட்டு வெளிநாட்டு ஏஜென்சிகள் தர தகவலை வச்சுட்டு இங்கே ஏதாவது இந்தியாவில் தகவல் இல்லையா? இல்லை நான் சொல்கிறேன், நான் இதுக்கான ஆதாரங்களோட சொல்றேன். அண்ணனுக்கு சிரிப்பு வந்து கொஞ்சம் சத்தமா சிரிச்சீங்கன்னா மக்களுக்கு தெரியும். ஏன்னா காங்கிரஸ் சிரிப்பா சிரிக்குதுங்கிறத நீங்க உணர்த்துறீங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி கொடுத்திருக்காரு. நீங்க ஏன் டிஜிட்டல் குடுக்குறீங்க வர கேக்குறாரு. டிஜிட்டல் கொடுத்தா ஒரு நாள்ல கண்டுபிடிப்போம். நீங்க நான் எவ்வளவு நாள் கண்டுபிடிக்கிறேன்? 6 மாசம். அண்ணன் அழகா குற்றம் சாட்டுறாரு. நான் போய் இருந்தேன், இந்த மாதிரி வாக்குச்சாவடியில் வந்து வாக்காளர் பட்டியல் திருடப்பட்டு விட்டதுன்னு. இப்ப தமிழ்நாட்டில் ஒரு வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறதுனா அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி யாருங்க? அந்தந்த மாவட்ட கலெக்டர். அந்த மாவட்ட கலெக்டர் திமுக ஆட்சியில முதல்வர் கண்ட்ரோல்ல இருக்காரா இல்லாட்டி மோடிஜி கண்ட்ரோல்ல? அந்த எலெக்ஷன் நடக்கிற சமயத்துல எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ல. அந்த நேரத்துல ஓகேங்க. ஆனா நீங்க பட்டியல் தயாரிக்கிறப்ப யார் கண்ட்ரோல்ல இருக்கா? எலெக்ஷன் நடக்கிறப்ப நான் கேட்கல. பட்டியல் தயாரிக்கும் போது அந்த தேர்தல் அலுவலர் யார் கண்ட்ரோல்ல இருக்கா? மாநகராட்சி ஊழியர்கள் போறாங்களா? மாநகராட்சி பள்ளிக்கூட ஆசிரியர்கள் போறாங்களா? தமிழக அரசு அலுவலர்கள். எலெக்ஷன் கமிஷனுக்கு ஸ்டாஃபே கிடையாது. அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தானே ஸ்டாஃப் அனுப்புது. பெங்களூர்ல உங்க ஆட்சி தானே? இல்ல எனக்கு ஒரே அடுத்த சுருக்கமா நான் சுருக்கமா சொல்றேன். ஒரு அதிகாரி 100 அதிகாரி இருப்பாங்க. தேர்தல் கமிஷன் தேவைப்பட்டா 10 பேரோ 5 பேரோ எடுத்துக்குவாங்க. அப்ப அவங்க தேர்தல் கமிஷனுக்கு கீழே உள்ள அதிகாரி பட்டியல இயல்பான சமயத்துல தயாரிக்கிறது வந்து அரசு அலுவலர் தானே. அவர் காட்டின உதாரணத்துல அரசு அலுவலர்ல பெங்களூர்ல கர்நாடகால யார் ஆட்சி? திரும்பவும் சொல்றேன், அரசு அலுவலராக இருந்தாலும் தேர்தல் கமிஷன் ஒரு வேலை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்க கொடுக்கும்போது அந்த வேலையை வந்து அரசு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண முடியாது. இதுதான் நடக்கிறது. இப்ப அவர் சொல்ற மாதிரியே வச்சுக்கோங்க. அதிகமான மாநிலங்கள் எந்த அரசு இருக்கு? அப்ப இந்த நீங்க நான் சொல்றது தெரிஞ்சுக்கங்க. நீங்க தமிழ்நாட்டில் ஒரு தவறு நடக்குது, தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி ஆட்சியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணம் மத்திய ஆட்சியில் இருக்கு. அப்ப பெரும்பாலான மாநிலங்களில் வந்து பாஜக இருந்தா இந்த வேலையை பூரா அவங்க சேர்ந்து செஞ்சிருக்காங்களா? டபுள் இன்ஜின் சர்க்கார் மாதிரி செஞ்சது ஒத்துக்கிறாங்களா? நம்பர் 1. நம்பர் 2, நீங்க சரி செஞ்சாதான். இப்ப பீகார்ல பண்றோம். எதுக்காக பிரச்சனை? எஸ்ஐஆர் எதிர்க்கிறீங்க? இல்ல பிஆர் நீங்க பண்றீங்களா? இல்லங்க, எஸ்ஐஆர் ஏன் எதிர்க்கிறீங்க? தேர்தல் கமிஷன் பண்ணுது இல்லையா? அதையே எதிர்க்கணும். இதைத்தானே கண்டுபிடிக்க போறாங்க. போலி வாக்காளர்களையும் இல்ல போலி வாக்காளர்களை கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்குது. போலி வாக்காளர் கண்டுபிடிச்சா பரவாயில்லையே, இருக்கிறவங்க எல்லாம் செத்தவங்களா அறிவிக்கிறீங்களே வாட் எவர். எத்தனை பேருங்க கண்டுபிடிச்சீங்க? 2 ராகுல் காந்தி பார்த்து நீங்களே உருவகப்படுத்தி நீங்களே ஒரு பான சோறுக்கு ஒரு சோறு பதம் எப்படி ஒரு பதத்தில் எடுக்க முடியும்? இந்தியா மாதிரி 1.5 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல இந்த அளவு ஜனநாயகத்துக்கு துல்லியமா வாக்கு நடத்துறோம். நம்ம அதுல 1-2 தவறுகள் இவங்கள மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற ஆட்சியாளர்கள் பண்ற தவறுகளால வருது. அது அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பண்றாங்க. ஓஹோ, அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு தெலுங்கானால யார் ஆட்சி நடக்குது? தமிழ்நாட்டில் யார் ஆட்சி நடக்குது? கேரளால யார்? மேற்கு வங்கத்தில், ஹிமாச்சல்ல யார் ஆட்சி நடக்குது? பஞ்சாப்ல அவங்க ஆட்சி நடக்குது. அப்பெல்லாம் நடக்கலையா? இங்கெல்லாம் ஒரே ஒரு தொகுதியில பண்றாங்க. வாட்டர் போட்டர் இல்ல. இங்க பாருங்க, இன்னொரு பிரச்சனை இருக்கா இல்லையா அதை ப்ரூவ் பண்ணனும் இல்ல டிஸ்ப்ரூவ் பண்ணனும். அதான் மேட்டர். சரிங்க, மகாதேவபுரால் நடந்ததுங்கறாங்கல்ல, 7 அவரே பொறுப்பாளர். அவரே பொறுப்பாளர் இருக்காங்க. அவர் பொறுப்பற்று பேசக்கூடாது. ஏன்னா 7 தொகுதியில 6ல ஜெயிச்சாங்க. ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். அந்த ஒன்றுத்ததான ஒரு வாக்காளர் போலி வாக்காளர். இதே மகாராஷ்டிரால மேதாங்கிற தொகுதியில 6 தொகுதி இருக்கு சட்டமன்ற தொகுதி. 5ல் நாங்க ஜெயிச்சோம். ஒரே ஒரு தொகுதியில் லீட் எடுத்து காங்கிரஸ் எம்பி சீட்டை வாங்குச்சா இல்லையா கேளுங்க. நான் இப்ப சொல்றேன்,
வாங்குனாங்களா இல்லையா? அப்ப அங்க அதாவது தனக்கு வந்தா தக்காளி மீண்டும் சட்னி. மீண்டும் தக்காளி சட்னி. மகாராஷ்டிரால தான் இந்த பிரச்சனை வந்த பிறகுதான் நாங்க எல்லா முடிச்சுக்கிறீங்க. ஓஹோ. அதாவது எங்க அப்ப அங்க தப்பு நடக்கலையா? எங்க நடந்துச்சுன்னா ஹரியானாவுல காங்கிரஸ் வெல்லுதுன்னு இது பத்திரிகை ஊடகங்கள் சொல்லிச்சு. அதான் நீங்க நம்ப மாட்டீங்களே. அன்றைக்கு நாங்க அங்கதான் சந்தேக விதையை உருவாச்சு. ஹரியானால தவறு நடந்த பிறகுதான் மத்திய பிரதேசத்துல குஜராத்ல ஒரு எம்பி சீட்டோட வராத ஒரு சூழல் வரும் பொழுதுதான் சந்தேகம் வலுக்குது. மகாராஷ்டிராவுல தான் சந்தேகம். அவங்களுக்கான சந்தேகம் இந்த நபர்கள் காங்கிரஸ் கொடுத்திருக்கிற அந்த லிஸ்ட்ல எவ்வளவு பேருடைய ஓட்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஓட்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருந்தா 90% அந்த டேட்டாவை நீங்க கொடுத்திருக்கணும் தானே. நான் உங்களுக்கு 20 வினாடிகள் கொடுக்கிறேன். இதயத்துல அது எலெக்ஷன் கமிஷன் தான் கொடுக்கணும். இல்ல உங்க டீமே இருக்குமே, உங்க ஏஜென்சி இருக்குமே. சிம்பிளா சொல்றேன். அதாவது சுமந்த் அவர்கள் தெளிவா சொன்னார் 3 விஷயம். இந்த வகையில ஃப்ராட் நடந்திருக்குன்னு சொல்லிட்டாரு. இந்த ஃப்ராட் நடந்ததை கண்டுபிடிக்க வேண்டிய முதல் கட்சி எது? பிஜேபி. இது தவறு. நான் இப்ப சொல்றது தேர்தல் கமிஷன் மேல இன்னைக்கு நடவடிக்கை எடுத்துக்கணும். ஒரு நியாயமான கட்சியா இருந்தா, நேர்மையான கட்சி இருந்தா, இப்ப இப்ப இங்க இருக்கவங்க மட்டும் இல்ல, இன்னைக்கு பிஜேபி தலைவர்கள் தேர்தல் கமிஷனுக்கு சப்போர்ட் பண்றாங்க இல்லையா? அப்படி பார்த்தா அப்ப 2 பேரும் கூட்டுங்கிற ராகுல் காந்தி சொன்னது உண்மையாகுது. இந்த ஃப்ராட் பண்ணதுக்கு பின்னணியில பாஜக. நான் என் கேள்வி திரு ஹிதாயத்துல்லாக்கு ஒரே ஒரு கேள்விதான். பூத் ஏஜென்ட் கிட்ட அந்த லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு இருக்கும். இந்த வீடுகளில், இந்த 83 நபர்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் ஓட்டர் லிஸ்ட்ல எத்தனை வாக்குகள் அங்கிருந்து பதிவாக, அந்த டேட்டாவை நீங்க கொடுங்க. ஈவன் 15 வாக்குகள் பதிவாக நிச்சயமா அது ஃப்ராட் நடந்திருக்கு. அந்த டேட்டா தேர்தல் கமிஷன்ல இருக்கும். நாங்க அதெல்லாம் டிஜிட்டல் சரிதான். நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். பிரச்சனை வந்த பிறகு நீங்க 4 மாசத்துக்கு முன்ன உள்ள யாரு தேர்தல் இருந்தாங்க, பூத்துல இருந்தாங்கன்னா நீங்க இப்ப தேட முடியாது. வாக்குகள் பதிவானது யார்கிட்ட இருக்குன்னு சொன்னா சொன்னேன். நீங்க உங்களுக்கு தெரியாது இல்ல, அதிகாரிகள் போய் மாத சம்பளம் வாங்குறவங்க பூத்துல உட்கார்றது இல்ல. அந்தந்த நேரத்துல அந்த கட்சி சம்பந்தப்பட்டவர்கள் உட்காருவாங்க, பாப்பாங்க, போயிடுவாங்க. ரொம்ப எளிமைங்க. நீங்க சொன்னது சரி. இதை எப்படி கொண்டு வர முடியும் சொன்னா, தேர்தல் கமிஷன் நாளைக்கு எவ்வளவு வாக்குகள் இந்த இதுல பதிவாயிருக்குன்னு கொடுக்கட்டும். அவங்க டிஜிட்டலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க வைக்கிற குற்றச்சாட்டுக்கு நீங்களே ஆதாரம் கொடுக்க மாட்டீங்க. அப்ப தேர்தல் கமிஷனும் பிஜேபி கொண்டாந்து கொடுக்குமா உங்களுக்கு ஆதாரம்? இந்த ஆதாரங்கள் 6 மாசம் இருக்குங்கிற சட்டத்தை 3 மாசமாக்கி அதை 1.5 மாசத்திலேயே அதை டிலீட் பண்ணது யாரு? இந்த அரசு தானே. இதற்கு முன்ன 6 மாசம் இருந்துச்சுல்ல. நாம என்ன கேட்கிறோம்? அதனுடைய வீடியோ கேட்கிறோம். வீடியோ இல்ல, ஓட்டர் லிஸ்ட் டிஜிட்டல் இல்ல. அதே மாதிரி இன்னைக்கு அழிக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு கேள்வியும் கேட்டுட்டா இருக்காங்க. நீங்க சொன்ன ஒரு விஷயம் அன்னைக்கு செய்திருக்குன்னு சொல்றீங்க. அன்னைக்கு கண்டுபிடிக்கப்படல, இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்ப செய்ய வேண்டியது யாரு? ஒண்ணே ஒண்ணு, தேர்தல் கமிஷன் நமக்கு கொடுக்கணும். பாஜக என்ன சொல்லணும்? ஆளுங்கட்சி கொடுக்கணும்னு சொல்லணும். அவங்களும் தேர்தல் கமிஷனை காங்கிரஸ் இப்படி எல்லாம் பந்தாடிச்சு நான் சொல்லவா? ஜனநாயக மேல உண்மையான அக்கறை இருந்தா பாஜக தேர்தல் கமிஷன் மீது இன்னைக்கு குற்றச்சாட்டு அவர்கள் வைக்கணும். நீங்க முதல்ல கண்ணீர் வெடிக்கிறீங்க. கொண்டு வாங்க. நாங்க சீசருடைய மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர் மாதிரி, சீதை சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட மாதிரி நாங்க எங்களை நிரூபிக்கணும். எங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. நாங்களும் தேர்தல் கமிஷனும் கூட்டணி சொல்றாங்க. இல்லன்னு சொல்லணும். கொடுக்க முடியாதா? எதிர்க்கட்சி தலைவர் கேட்டா கொடுக்கல. அதனாலதான் ராஜண்ணா நேத்து முந்தா நாள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. நம்ம தேர்தல் ஆணையத்தை எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லக்கூடாது. தேர்தல் ஆணையம் அது ஒரு நிறுவனம். நாம எதுக்கு எடுத்தாலும் நம்மகிட்டையும் குறை இருக்கிறது, இங்கே நம்ம மேலே தப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாரு. சொன்ன அடுத்த நிமிஷம் டிகே சிவகுமார் அங்கே டெல்லிக்கு சொன்னார். சொன்ன ஒரு அடுத்த 1 மணி நேரத்தில் இம்மீடியட்டாக ரிசைன். ஏன்னு கேட்டதுக்கு இல்லை சார், ஒரு 10 நாள் சட்டமன்றம் நடக்குது,
அது முடிஞ்சோடனே நானே பார்த்து நிற்கிறேன் பெரிய ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொன்னதுக்கு நோ எந்த இதுவும் கிடையாது. இப்போ அடுத்த நிமிஷம் அவரை டிஸ்மிஸ் பண்ணு, ஜெகதீப் தங்கர் மாதிரி ஜெகதீப் தங்கர் மாதிரி ரெசிக்னேஷன் அந்த மாதிரி ஆகி போச்சு. ஆயிருக்கு காரணம் அவர் இதை அவர் சொல்றாரு மனசாட்சியோட. ஒரு காங்கிரஸ்ல ஒரு மனசாட்சி நடக்கலன்னு சொன்னாரு. இல்ல சார் மோசடி நடக்கலன்னு சொன்னாரா? அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? சுமன் ஸ்ரீராமன் என்ன சொன்னாரோ, சுமன் ஸ்ரீராமன் என்ன சொன்னாரோ அதத்தான் ராஜனா சொன்னாரு. மோசடி நடக்கலன்னு சொல்லல, இந்த தேர்தல் கமிஷன் தவறு செஞ்சிருக்குன்னு சொல்லல. அது சார் எங்க கட்சிக்கு விரோதமா யார் இருந்தாலும் செய்வோம். ஆனா அவர் என்ன சொன்னாரு, அவர் என்ன சொன்னாரு, மோசடி நடந்தது உண்மைன்னு தான் சொல்றாரு. ஆனா இதை ஏன் நாம முன்கூட்டி நாம வந்து பாருங்க முன்கூட்டியே இதை சொல்லல. என்ன இப்ப சுமன் சார் சொன்னதான் சொன்னாரு. கொஞ்சம் நான் 2-3 பாயிண்ட் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது அவர் மட்டுமில்ல, மணீஷ் திவாரி, ப. சிதம்பரம், அதே போல சசி தரூர், இப்படி பல பேர் வந்து இதுக்கு ஒன்றும் சொல்லல. ராகுல் காந்திக்கு அவருக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது. ஒரு உண்மை சொல்லுங்க சார். நீங்க பேசும்போது ஒரு வார்த்தை அப்புறம் சொல்லுங்க. திரும்ப சொல்றேன், நீங்க சொன்ன 4 பேரும் என்னைக்காவது இந்த தேர்தல் மோசடி இல்லைன்னு சொன்னாங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா இருங்க, இவங்க 4 பேருமே ராகுல் காந்திட்ட பேசி பல நாட்கள் ஆகிவிட்டன. எதற்குன்னா எல்லா விஷயத்திலுமே இவரு தேவையில்லாம பேசிட்டு இருக்கார். தேவையில்லாம சொன்னாங்களா? என்ன வந்து ஓரளவுக்கு பிரைமா ஃபேஸ் நிரூபிக்கப்பட்டிருக்குன்னா, நிறைய வந்து போலியான தவறான பெயர்கள் அந்த லிஸ்ட்ல மோசடி இருக்கு அப்படி. அது ஏன் கண்டுபிடிக்கல அப்படிங்கிறது வந்து அது வந்து சரியா வெளியிட வேண்டிய பொறுப்பு எலெக்ஷன் கமிஷன். நீ ஏன் பார்க்கல அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம். பட் ஒரு நிமிஷம், பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்றேன் சார். ஒரு சரியான லிஸ்ட் கொடுக்க வேண்டிய எலெக்ஷன் கமிஷன். இந்தியா 140 கோடி மக்களோட இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் ஒன்றுக்கு லட்சக்கணக்கான பேர் பிறப்பார்கள், இறப்பார்கள், மேஜர் ஆவார்கள். அதே சமயத்தில் அட்ரஸ் இந்த காரணங்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்து இருங்க சார். மோசடி பண்ணலாமா? நீங்க தானே 60 வருஷம் நடத்துறீங்க. நீங்க தானே, அதாவது 1950 ஜனவரி 25க்கு சுகுமார் சன் ஐசிஎஸ் அவர் தான் முதல் எலெக்ஷன் கமிஷனர். அவர் தான் ராஜேந்திர பிரசாத்தை உட்கார வைக்கிறாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு, நம்ம கவர்மெண்ட்டுக்கு. அதுல இருந்து கிட்டத்தட்ட 56-57 பேர் தேர்தல் ஆணையர் சீஃப் எலெக்ஷன் வந்திருக்காங்க. 60% காங்கிரஸ் அப்பாயின்மெண்ட். அந்த டைம்ல எம்எஸ்கே எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறார், நான் காமிக்கிறேன். நான் உச்சநீதிமன்றத்தில் இதற்காக 98 ஒரு வழக்கு தொடர்த்தேன். தேர்தல் சீர்திருத்தம் பண்ணணும், எப்படி பண்ணணும், இந்த வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்கணும்னு அதில் கேட்டிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் அது வந்தது. அதுக்கு பிறகு என்னென்ன பண்ணணும், எப்படி அதை பண்ணணும்ங்கிறத சொல்லியிருந்தோம். அதை நீங்க இன்சிஸ்ட் பண்ணுங்க. அதை நீங்க எதிர்க்கட்சி தலைவரா நீங்க பாராளுமன்றத்தில் உங்க ஆட்சி இருக்கு, நீங்க அதை தான் செய்யணுமே தவிர நீங்க எப்படி நேரடியா எலெக்ஷன் கமிஷனையும் பாஜக கனெக்ட் பண்ணுவீங்க? ஒரு வருஷமா பாஜக ஆட்சி இருக்கு, மனசாட்சி எதுவுமே இல்லையே. அன்பிற்குரிய அவர்கள் 11 ஆண்டுகளாக இந்த தேர்தல் சிறப்பை பற்றி பேசல. இல்ல எல்லாரும் பேசிருக்க சார். அதை செய்ய சொல்லுங்க, அதை செய்யுங்க, நாங்களும் சொல்றோம். காரணம் வந்து காங்கிரஸ்ங்கிறனா கர்நாடகாவில் யாருடைய ஆட்சி இருந்தது? நீங்களே எல்லாம் பண்ணிட்டு நீங்களே எல்லாம் இப்பவே நீங்களே திணை அறுப்பான், திணை வைத்தம், திணை அறுத்துட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதுக்கு தான் ராஜண்ணா சொல்லிட்டார். ராஜண்ணா ஒரு மானஸ்த சொல்லிட்டார்.
அவர் என்ன சொன்னாரு? அவர் என்ன மோசடி சொன்னாரு? நடக்கலன்னு சொல்லல. அப்படி நாம இத முன்கூட்டி காங்கிரஸ்ல இருந்து நீங்க அவரை உயிரோட விட மாட்டீங்களா? நீங்க சொல்லிட்டு அவரை உயிரோட விட மாட்டீங்களா? பார்த்திருக்குன்னு சொன்னாரு. என்ன எப்படி விடுவாங்க? உயிரோட விட மாட்டீங்களா? நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். அதாவது இந்த விளக்கம் என்ன? திருப்பி நேரு காலத்துக்கு போவீங்க, இன்னைக்கு சோனியா காந்தி காலத்துக்கு போயிருக்கிறீங்க. இல்ல சோனியா காந்தி காலத்துக்கு நீங்க கேட்டதுக்கு ஒரு விளக்கமே சொல்லல. சோனியா காந்தி வந்து குடியுரிமை இல்லாமலே எப்படி வாக்களித்தார், பிறகு எல்லாம் 82ல போராட்டம் வந்தோன்னு எப்படி பின்வாங்கினாங்க, வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குனாங்க, அது நீங்க முதல் தொடக்கத்திலே ஒரு கேள்வி வச்சீங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டீங்களா? பாயிண்ட் வந்துட்டீங்க. அங்க நிறுத்துங்க சார். சார் நீங்க இப்ப கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்களா? தவறு செய்திருந்தால் நீங்க ஃபார்ம் 6 இப்ப கம்ப்ளைன்ட் போட்டீங்களா? ஏன் பண்ணல நீங்க? ஏன் பண்ணல நீங்க? நீங்க வழக்கம் போல பொய் சொல்றீங்க. நிறுத்துங்க. இப்ப ராகுல் காந்தி மேடை போட்டு பேசினதுக்கு பதிலா ஏன் கோர்ட்டுக்கு போல, ஏன் கம்ப்ளைன்ட் கொடுக்கல? என்ன கேக்குறீங்களா? கம்ப்ளைன்ட் கொடுக்கல. மாட்டிக்குவீங்க. ஏன்னா திருடுனது நீங்க, மக்கள் விஷயம், திருடுனது நீங்க. நாங்க என்ன கம்ப்ளைன்ட் கொடுக்கணும், நீங்க என்ன மீட்டிங் போடுவீங்களா? மக்கள் விஷயம், மக்கள்கிட்ட தான் நேரடியா பதில் சொல்லுங்க. நான் கேக்குறேன், கம்ப்ளைன்ட் கொடுக்கணும், நீங்க என்ன மீட்டிங் போடுவீங்களா? மோடி பிரதமருக்கு முன்னால ஒரு நிமிஷம் என் விளக்கத்தை கேட்டு இல்ல ரெண்டு பேரும் ஒண்ணா பேச வேண்டாம். நான் சொல்றது இல்ல நீங்க நான் தரவுக்கு பதில் சொல்லுங்க. தரவுக்கு பதில் சொல்லுங்க. பிரதமர் மோடி இல்ல என் கேள்வி கேளுங்க. நான் சொல்றேன் கேளுங்க. பிரதமர் மோடி இப்ப நடந்த விஷயம் அதுக்கெல்லாம் போகாதீங்க. அவரை சொன்னீங்கல்ல என் கேள்வியை வாங்குங்க சார். என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. டாக்டர் சுமந்த் ரொம்ப அழகா சொல்றாரு. கோர்ட்ல உங்க உறவினர்கள் இருக்காங்களா? கோர்ட்டுக்கு போ சொல்றீங்க. இதெல்லாம் சொல்றது உங்களுக்கு அருகதையே இல்ல சார். காங்கிரஸ்க்கு அருகதையே இல்ல சார். தேர்தல் கமிஷனை பந்தாடிய கட்சி நீங்க. பந்தாடிய கட்சி நீங்க. தேர்தல் கமிஷனை எம்எஸ்கல் எப்படி சார் ஆனாரு? ஜனநாயகம் இருக்கு. எம்எஸ்கல் எப்படி எலெக்ஷன் கமிஷன் ஆனாரு? திரும்பவும் கேக்குறேன், எப்படி ஆனாரு? மக்கள்கிட்ட தான் போக. அதெல்லாம் வேண்டாம். அது ஏன் வந்து அடுக்குறீங்க? மக்கள் கிட்ட ஏன் போறீங்க? சரி, நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். திரு ஹிதாயத்துல்லா, அவங்க ரெண்டு பேரும் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி, மீண்டும் மீண்டும் எழுப்பக்கூடிய கேள்வி எல்லாம் சரி, இதை போய் எங்க நீங்க நிரூபிக்கணும், இல்லை கோர்ட்டில் நிரூபிக்கணும், பிரமாணமாக கொடுங்க அப்படின்னு. வை நாட் டு தட்? இது வந்து இவ்வளோ பெரிய மோசடி, ஒரு தேர்தலே திருடப்பட்டிருக்கு அப்படின்னா கோர்ட்டில் நிரூபித்து தேர்தல் மாறணும். நீங்கள் வை ஆர் யூ நாட் டேக்கிங் தி நெக்ஸ்ட் ஸ்டெப்? ஒரு உண்மையை புரிஞ்சுக்கங்க. ஒரு தனிநபரோ ஒரு குடும்பத்துக்கோ ஓட்டு பிரச்சனையாக இருந்தால் அஃபிடவிட் தாக்கல் பண்ணுங்கிறது சட்டம். இது இந்தியா முழுக்க நடந்த ஒரு விஷயத்தை ஒரு இந்தியாவுடைய எதிர்க்கட்சிகள் தலைவர் வந்து மக்கள்கிட்ட சொல்றாரு, பாராளுமன்றத்தில் சொல்றாரு, முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்ல 2 தடவை சொல்லிட்டாரு. இப்ப பதில் கொடுக்க வேண்டிய தேர்தல் கமிஷன் அந்த பதிலை வாங்கிட்டு, ஏன் தேர்தல் கமிஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்ல, லாவணி பாட்டு சார். தேர்தல் கமிஷன் தவறு செய்திருந்தா அதை கோர்ட்ல போய் நிரூபிச்சு நடவடிக்கை எடுங்க. திரும்ப சொல்ற கேளுங்க. நம்ம என்ன கேட்கிறோம், என்ன ஒரு டிஜிட்டல் ஓட்டர்ஸ் லிஸ்ட் கொடுக்க வேண்டியது தேர்தல் கமிஷன் வேலை. அதை கொடுங்கன்னு கேட்கறதெல்லாம் கேட்டு பிறகுதான் கொடுக்கலைன்னு தான் போய் சொல்ல முடியும் கோர்ட்டில். இதை ஏன் கொடுக்கலைன்னு கோர்ட்டு கேட்கும். எப்போ கேட்கும்? நீ ஏன் அப்போவே கேட்கலைங்கிற வார்த்தை வந்துடக்கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சுமந்த் நம்மலாம் பேசல. இல்லை சார், இப்போ இந்த தொகுதியில் கண்டுபிடிச்சிட்டீங்க, ஒரு பெரிய முறைகேடுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, அதை நிரூபிக்க வேண்டியதான் அடுத்த உங்க கடமை. நீங்க போய் பார்வை கோஷம் போடுறதோ இல்ல அரெஸ்ட் ஆறதோ ஃபைன். அந்த பிரஷர் பாருங்க, யூ ஷட் நாட் ஸ்டாப் அட் தட். தேர்தல் கமிஷனுக்கு தான் நாங்க போனோம் ஊர்வலமா. எதுக்கு போனோம்? எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆதாரங்களை குற்றச்சாட்டு கோர்ட்டுக்கு போங்க சார். திரும்ப நான் கேட்கிறேன், நான் சொல்றேன் சார், கொஞ்சம் முடிச்சுக்கிறேன். நான் முடிச்சுட்டு நீங்க பேசுங்க. அதாவது நான் என்ன கேட்கிறேன், தேர்தல் கமிஷன் கையில் ஆதாரம் வச்சிருக்கு, அந்த ஆதாரத்தை கேட்கிறோம். அதே மாதிரி வீடியோ வச்சிருக்காங்க, கொடுக்க மாட்டேங்கிற சொன்ன பிறகுதான் நாங்க கோர்ட்டுக்கு போவோம். கோர்ட்டுக்கு போகாம இருக்க மாட்டோம். இது இந்திய மக்களுடைய பிரச்சனை. அநியாயமாக ஒரு 100 இடங்களில் வெற்றி பெற வேண்டியவர்கள் 240 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க நிரூபிச்சுட்டு இந்த இவர்கள் இருக்கவே கூடாதுன்னு இனிமே போவோம். கோர்ட்டுக்கு போகும்போது நாங்கள் ஆதாரத்தோட போகணும். அந்த ஆதாரம் தரல. இல்ல எந்த ஆதாரம்? ஒரு நிமிஷம், எந்த ஆதாரம்? தேர்தல் கமிஷன் தான் நாங்க கேட்டிருக்கோம், ஆதாரம் குடுன்னு கேட்டிருக்கோம். குடுக்கலைன்னு மறுக்கும் போது நிச்சயமா கோர்ட்டுக்கு போவோம். நாங்க இப்ப என்ன செய்யறாங்க தெரியுமா? தேர்தல் கமிஷன் அவங்க என்ன செய்யறாங்க, அவருக்கு சம்பந்தம் இல்லாம ராகுல் காந்தி மேல கேஸ் போடுறாங்க, மிரட்டுறாங்க. இந்த மிரட்டலுக்கு பின்னால இந்த அரசு இருக்கு. இந்த நான் திரும்பவும் சொல்றேன், பாஜக கட்சியோ பாஜக ஆட்சியோ தேர்தல் கமிஷனை கூப்பிட்டு ராகுல் காந்தி கேட்கறதுல நியாயம் தானே, மோசடி நடந்திருக்கு சொல்லலாம் இல்லையா? ஏன்
எவர்கள் பயன்பட்டவர்கள் யார் நம்ம கேட்டாங்களா ரெண்டு பேரும். இந்த மோசடி யார் பயன்பட்டது? பிஜேபி. ராகுல் காந்திக்கு இது ஃபர்ஸ்ட் டைமா இருந்தா கண்டிப்பா அவங்களும் கொடுத்துருப்பாங்க. சரி ஏதோ சொல்றாருன்னு கொடுத்துருப்பாங்க. இவருக்கு வழக்கமா இதையே சொல்லி இருங்க. இதெல்லாம் போய் ரஃபேல் விஷயத்துல நீங்க ஃபைல் காணாம போனது யார்? கொஞ்சம் இருங்க. அவரை பதில் பேசுவோம். இது பாருங்க, இது என்னன்னா ஏன் கொடுக்க மாட்டேங்கிறத நீங்க அதுக்கு மேல இத பத்தி பேசணும். நம்ம அதோட நிறுத்திக்கிறோம். நம்ம அதுக்கு மேல அதை ஸ்டடி பண்ணா என்ன இது உள்ள என்ன இருக்குன்னா, இவர் கொடுத்தாருன்னு வைங்க, அந்த மாநிலத்தில் ஜெயித்த கட்சி அது காங்கிரஸ். அங்க வேலை பார்த்தது இந்த 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 பார்லிமென்ட் தேர்தல் அப்படி வரல. மக்கள் மத்திய யார் எந்த தேர்தல் வந்தாலும் எந்த தேர்தல் அதே தேர்தல் தானே. பார்லிமென்ட் தேர்தல்ல பிஜேபி ஸ்டாலி வாஸ் ஹையர்ல கர்நாடகா காங்கிரஸ் ஆட்சி இருக்கு பார்லிமென்ட்ல. நான் எந்த தேர்தல் வந்தாலும் நான் சொல்றேன், பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அந்த வேலைகளை செய்ய போறது அந்த அந்த மாநிலத்தினுடைய லோக்கல் உள்ளாட்சித்துறை தான் அதை செய்ய போறது. சோ அவங்க இதுல அவங்க சதி கூட்டு சதி பண்ணிட்டாங்கன்னு கண்டுபிடிச்சிரும். கண்டுபிடிச்சா ராகுல் காந்தி இதையாவது தேர்தல் கமிஷன் சொல்லட்டும். தேர்தல் கமிஷன் அதுக்காக அவர் கொடுக்கல. இது காங்கிரஸ் ஆட்சியுள்ள மாநிலம் கொடுக்காம தேர்தல் கமிஷன் மக்கள்கிட்ட கன்வின்ஸ் பண்றதுக்காக அப்படி பேசிட்டு சொல்றத தேர்தல் கமிஷன் சொல்லட்டும். ஹரி இல்லங்க, இல்ல ஹரி, எனக்கு இது போக போக இது ஏதோ ஒரு காரணத்துக்காக நடத்தப்படுறதோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. என்ன காரணம்? லிஸ்ட் ஓட்டர் லிஸ்ட்ல பெரும் அளவுல குளறுபடிகள் இருக்குங்கிறது காங்கிரஸ் நிரூபிச்சுட்டாங்க, கிட்டத்தட்ட நிரூபிச்சுட்டாங்க. அது எவ்வளவு பெரிய குளறுபடிகள் எல்லா தொகுதியிலும் இருக்கா அதெல்லாம் வேற. பட் அவங்க சொன்ன மகாதேவபுரால பெரும் குளறுபடிகள் இருக்கு. இப்போ காங்கிரஸ் கேண்டிடேட் 27,000 ஓட்ல தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அந்த குளறுபடிகள் தான் இந்த தோல்விக்கு காரணம்ங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். தேர்தல் ஆணையமுடைய ரியாக்ஷனும் ரொம்ப ரொம்ப அன்ரீசனபிளா இருக்கு. அந்த அபிடவிட் எல்லாருக்கும் தெரியும், 30 நாள் 45 நாளுக்குள்ள போட வேண்டிய அபிடவிட். அதை போய் இப்போ 1 வருஷம் கழிச்சு 1.5 வருஷம் கழிச்சு போய் கையெழுத்து போடுங்க, இல்லைன்னா நாங்க விசாரிக்க மாட்டோம், தப்பா இருந்தாக்க உங்க மேல நடவடிக்கை எடுப்போங்கிறது வந்து வெறும் மிரட்டல் தான். அவர்கள் டிக்ளரேஷன் ரூல் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன் சொன்னார். ஒரு நிமிஷம், அந்த ஆர் யூ எலெக்ஷன் கமிஷன் ஸ்போக்ஸ்பர்சன்? அந்த இல்லன்னு தான் ஆரம்பிச்சேன் முதல்ல. நீங்க இல்ல, எனக்கு அதுதான் புரியல. இவங்க ஏன் வக்காலத்து வாங்கணும் தேர்தல் ஆணையத்துக்கு? தேர்தல் ஆணையம் தப்பு செய்திருக்கு. தேர்தல் கமிஷன் ஏன் தேர்தல் கமிஷனுக்கு டாக்டர் சுமந்த் ஒன்லி இன்னைக்கு ராகுல் காந்தி டீ சாப்பிட்டேன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தில் இறந்தவர்களுடன் டீ சாப்பிட்டேன் அப்படின்னு ஒரு போட்டோ போட்டிருக்காரு. பாத்தீங்களா? ராகுல் காந்தி இன்னைக்கு ஒரு போட்டோ போட்டிருக்காரு. இவர்கள் எல்லாம் டிக்ளேர்ட் டெட் பை எலெக்ஷன் கமிஷன். உயிர் இழந்தவர்கள் இவ்வளவு பேரோட நான் டீ சாப்பிட்டதே கிடையாதுன்னு போட்டு கிண்டலா போட்டிருக்காரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஒரு திருட்டு நடந்திருக்குங்கிறீங்க. அவர் ரஃபேல் விமானத்துல எங்க பதில கேளுங்க. ரஃபேல் விமானத்துல ஆரம்பிச்சார், ஆனா உச்ச நீதிமன்றத்துல போய் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்டார். ஆனா காங்கிரஸ் மாநிலத்துல காங்கிரஸ் வாக்காளரை காங்கிரஸ் நடத்துற திருட்டு, அதுக்கு ராஜண்ணா வந்து ஒப்புதல் கொடுத்தாரு. அதுக்காக அவர் நீக்கிட்டீங்க. அந்த அமைச்சரை, காங்கிரஸ் அமைச்சரை நாங்க தான் தப்பு பண்ணணும் ஒத்துக்கொண்டதுக்காக காங்கிரஸ் தலைமை அவரை நீக்கி விட்டது. மடியில கனம் இல்லாவிட்டால் அவங்க மடியில கனம் இல்லாவிட்டால் I'm sorry doctor, I'm sorry. Thank you. நன்றி வணக்கம். I'm very sorry.